إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما أما بعد فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فيقول الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العليم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை அபூர்வமாக ஆச்சரியமாக படைத்து அவனுடைய குதிரத்தை கொண்டு இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். அளவில்லாத ஸலவாத்தும் சலாமும் இம்முயிரை விட மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள், நேசத்துக்குரிய தோழர்கள், அவர்களை துயர்ந்து வந்த தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே அணுவாக பின்பற்றி வாழக்கூடிய அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. சிறப்பான மாதத்திலே, சிறப்பான நாளிலே, மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அவனுடைய மாளிகையிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நேசர்களே, அன்பின் சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவை பயந்து அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அவன் விலக்கிய விடயங்களை தவிர்ந்து வாழும்படி இந்த ஹுதுபாவின் ஆரம்பத்தில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியச் செய்கின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த நிச்சயம் இல்லாத உலக வாழ்வில் இருந்து கொண்டு நிரந்தரமான ஒரு வாழ்வை அல்லாஹு தஆலா சம்பாதிக்கும்படி, தயாரிக்கும்படி எங்களுக்கு கட்டளை பிறப்பித்து கொண்டே இருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு 2 எதிர்காலங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று உலமாக்கள் எழுதுகிறார்கள், அல் முஸ்தக்பில் அல் காதிம். இந்த உலகத்திலே நாங்கள் இதற்கு பின்னால் கழிக்கவிருக்கின்ற காலம், இன்றிலிருந்து, இந்த வினாடியிலிருந்து எங்களுடைய மௌத்து வரை உள்ள எதிர்காலம், இது அல் முஸ்தக்பில் காதிம், எதிர்வரக்கூடிய சில காலங்கள். இன்னொன்று இருக்கிறது நிரந்தரமான எதிர்காலம். நிரந்தரமான எதிர்காலம் அதுதான் எங்களுடைய மறுமை வாழ்வு. அது நிரந்தரமானது. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா முஸ்தக்பில் காதிமுக்காக தயார் செய்வதை விட இந்த உலகத்திலே இருக்கின்ற காலங்களுக்காக வாழ்வதற்குரிய வாழ்வாதாரங்களையும் சுகங்களையும் தேடுவதில் கவனம் செலுத்துவதை விட முஸ்தக்பில் தாயிம், நிரந்தரமான ஒரு எதிர்காலத்தை, மறுமை வாழ்வை, சுவர்க்கத்தை சம்பாதிக்கும்படி, அதற்காக முயற்சிக்கும்படி, அதற்காக முயற்சிப்பதற்கு விரையும்படி
அதற்காக போட்டி போடும்படி குர்ஆனில் எம்மை அல்லாஹு தஆலா பணித்து கொண்டே இருக்கின்றான். வஸாரிஉ, நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வஸாபிகு, போட்டி போட்டுக்கொண்டு நன்மையில் முந்திக் கொள்ளுங்கள் என்ற பல இறை வசனங்கள் எங்களுக்கு சான்றாக இருக்கிறது. சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவிலே நாங்கள் இருக்கின்ற இந்த மாதம் ரஜப் மாதம். அல்லாஹு தஆலா வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாளிலே, அன்றைய நாளிலிருந்தே மனிதர்கள் மாதங்களை கணக்கெடுக்கக்கூடிய இந்த 12 மாதங்களை வகுத்து வைத்து விட்டான். அது சம்பந்தமாக நீங்கள் பல விடயங்களை தெரிந்து வைத்திருப்பீர்கள். இந்த 12 மாதங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை நாங்கள் ஹுருமுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட சங்கை மிகு மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா இந்த 4 மாதங்களை பற்றி சொல்லிவிட்டு அதிலே ஒரு முக்கியமான விடயங்களை மேலதிகமாக சொல்கின்றான். ஃபலா தظلموا فيهن أنفسكم, ஃபலா தظلموا فيهن أنفسكم, நான் சங்கைப்படுத்திய இந்த 4 மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், பாவம் செய்ய வேண்டாம். சகோதரர்களே, அந்த 4 மாதங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருப்போம். நாங்கள் இப்போது இருக்கின்ற இந்த ரஜப் மாதம், அதே போல 11வது மாதம் துல்காதா, 12வது மாதம் துல்ஹிஜ்ஜா, இஸ்லாமிய வருடத்தில் 1வது மாதம் முஹர்ரம். இந்த துல்காதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம் மூன்றும் தொடராக வருகிறது. இந்த ரஜப் இடையிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த 4 மாதங்களில் இந்த 4 மாதங்களின் மகத்துவத்தை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இது அர்பாத்துன் ஹுரும், இது சங்கைப்படுத்தப்பட வேண்டிய மாதம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அதிகமாக தொழுங்கள், அதிகமாக நோன்பு பிடியுங்கள், அதிகமாக இந்த ஏனைய கர்மங்களை செய்யுங்கள் அல்லது வேறு பாவங்களை தடுக்காமல் அல்லாஹு தஆலா ஃபலா தظلموا فيهن أنفسكم, இந்த மாதங்களிலே நீங்கள் பாவம் செய்ய வேண்டாம் என்று ஒரு விசேடமான ஒரு வலியுறுத்தலை அல்லாஹு தஆலா இந்த மாதங்களிலே சொல்கின்றார். உலமாக்கள் எழுதுகிறார்கள், பாவம் என்பது எப்போதும் தடுக்கப்பட்டதுதானே, 12 மாதங்களிலும் பாவம் செய்வது கூடாது, 12 மாதங்களிலும் பாவம் செய்வது கூடாது. ஆனால் இந்த 4 மாதங்களிலும் நாங்கள் இருக்கின்ற இந்த ரஜப் மாதம் உட்பட 4 மாதங்களிலும் அல்லாஹு தஆலா விசேடமாக மேலதிகமான கவனத்தை பாவங்களை தவிர்ந்து கொள்வதில் செலுத்துமாறு சொல்கின்றார். இந்த வசனத்துக்கு விளக்கம் கூறக்கூடிய முஃபஸ்ஸிருங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது கதாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஏனைய மாதங்களை விட, ஏனைய 8 மாதங்களை விட இந்த 4 மாதங்களில் பாவம் செய்வது அஅலமு விஸ்ரன் வ ஹதியத்தன், ஏனைய மாதங்களில் பாவம் செய்தால் கிடைக்கின்ற தண்டனை விட இந்த மாதங்களிலே பாவம் செய்தால் இதற்கு கிடைக்கின்ற தண்டனை பயங்கரமானது. இது ஒரு பயங்கரமான பாவம் இந்த காலங்களிலே பாவம் செய்வது என்று கூறுகின்றார்கள். அதே போல இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அழகான முறையில் வழங்கப்படுத்துகிறார்கள், இந்த மாதத்தில் பாவத்தை தவிர்ந்து கொள்வது அவசியம். சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை ஒரு விதத்திலே உயர்த்தி கண்ணியப்படுத்தினால் அதற்கு ஒரு விதத்திலே கண்ணியம் இருக்கும். ஆனால் இந்த அஷ்ஹுருல் ஹுரும் சங்கை மிகு மாதங்களை அல்லாஹு தஆலா 2 விதங்களிலே தாலீம் பண்ணி இருக்கின்றான். வைதா அல்லம ஷைஅன் மின் ஜிஹத்தைனி, அல்லாஹு தஆலா 2 விதத்திலே ஒரு விடயத்தை தாலீம் கண்ணியப்படுத்தினால் அதற்கு 2 விதங்களில் கண்ணியம் இருக்கும். இந்த மாதத்திலே, இந்த மாதங்களிலே பாவங்கள் பொதுவாகவும் தடுக்கப்பட்டிருக்கிறது, பாவங்கள் பொதுவாகவும் தடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று மேலதிகமாக வலியுறுத்தியும் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த காலத்திலே செய்கின்ற பாவங்களுக்கும் தண்டனை அதிகமாக கிடைக்கும். எப்படி நன்மைகள் இந்த மாதத்திலே நாங்கள் செய்யும் போது பன்மடங்கான நன்மை கிடைக்கின்றதோ, அல்லாஹ்வுக்கு அதிகமாக வழிபட்டால் இந்த மாதத்தில் அதிகமான நன்மை கிடைப்பது போல இந்த மாதத்திலே செய்கின்ற பாவங்களுக்கும் பன்மடங்கு தண்டனை கிடைக்கும் என்பதை விளங்கப்படுத்துகின்றார்கள். அதற்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை அழகான முறையிலே கொண்டு வருகிறார்கள். இந்த உலகத்திலே எல்லா பெண்களும் சமமானவர்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய
மனைவிமார்களுக்கு அல்லாஹு தஆலா விசேடமான சிறப்பை கொடுத்திருந்தான். யா நிசா அன்-நபி லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசாஇ இன் தகைதுன். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டால் ஏனைய பெண்களைப் போல உங்களுடைய நிலை அல்ல, உங்களுடைய கூலி மகத்தானது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. அதே போலதான் நீங்கள் தவறு செய்தாலும் யுலாஅஃப் லஹல் அஸாபு லிஅஃபைன், 2 மடங்கு தண்டனை உங்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். இந்த வசனத்தை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் எழுதிவிட்டு சொல்கிறார்கள், சங்கை மிகு மாதத்தில் தவறு செய்வதை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும், அதனுடைய தண்டனையும் பன்மடங்காக கிடைக்கும். இரண்டாவது அம்சமாக அல்லாஹு தஆலா இந்த மாதங்கள்ல தவறு செய்ய வேண்டாம் என்று ஏன் வலியுறுத்துகின்றான்? ஏனைய மாதங்களில் நாங்கள் தவறு செய்ய முடியுமா என்று கேட்டால் இல்லை. இப்படியான சங்கையான மாதங்கள் வரும்போது நாங்கள் தவறுகளை பயந்து, இது அல்லாஹ் சங்கைப்படுத்திய மாதங்கள், وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ, யார் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை கண்ணியப்படுத்துவார்களோ அது இறையச்சத்தின் அடையாளம். وَمَن يُعَظِّمْ حُرُمَاتِ اللَّهِ فَهُوَ خَيْرٌ لَهُ عِندَ رَبِّهِ, யார் அல்லாஹ் கண்ணியப்படுத்ததை கண்ணியப்படுத்துவாரோ அது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்ற சிறப்பான அம்சமாகும். அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. فَهُوَ خَيْرٌ لَهُ عِندَ رَبِّهِ, இப்படியான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான மாதங்களில் நாங்கள் பாவங்களை தவிர்ந்து விலகி இருந்து பழகி எங்களுடைய வாழ்க்கை பூராக பாவம் செய்யாமல் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலா இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி அதிலே பாவத்தை தவிர்ந்து எங்களை கட்டுப்படுத்தி எங்களோட நஃப்ஸை கட்டுப்படுத்தி எங்கள் ஒரு வழிபாட்டுல ஒரு கொன்ட்ரோல்ல வாடும்படி அல்லாஹு தஆலா எங்களுக்கு பணிப்புரை செய்கின்றான், பணிக்கின்றான், கட்டளையிடுகின்றான். இரண்டாவது அம்சமாக ஏன் பாவத்தை தவிர்ந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, மூமின்களே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். இது பொதுவான மனிதர்களுக்கு இறங்கிய வசனம் அல்ல. யா அய்யுஹன்னாஸ், பொதுவான அல்லாஹு தஆலா எல்லோரையும் விழித்து சொன்ன வசனம் அல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, விசேடமாக மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்? பாவங்களின் முடிவு, பாவங்களின் விளைவு நரகம் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. எனவே மூமின்களும் பாவம் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்காவிட்டால் செய்த பாவத்திற்கு நரகத்திற்கு சென்று தண்டனையை அனுபவிப்பார்கள் என்பது தெளிவான விடயம். அதைத்தான் எங்களுக்கு ஹதீஸ்கள் மிக தெளிவாக சொல்கிறது. ஆக கடைசியாக தண்டனையை அனுபவித்து விட்டு ஒரு நரகத்திலிருந்து வெளியேறி சுவர்க்கம் நுழையக்கூடிய ஒரு மூமினுடைய சுவர்க்கம் எப்படி இருக்கும், அவன் எப்படி வெளியேறுவான், அவனுக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கும் இடையே நடக்கின்ற அந்த உரையாடலை சஹீஹான ரிவாயத்துகள் எங்களுக்கு அழகாக சொல்கிறது. இந்த உலகத்தில் ஆகவும் கடைசி நிலை மூமின், அவர் நன்மையே செய்யல, அல்லாஹ்வை நம்பினாரு, மூமினாக இருந்தார், நரகத்துக்கு போவார், ஆக கடைசியாக நரகத்தில் இருந்து வெளியேறி வருவார். இவருக்கு இந்த உலகத்தின் ஆட்சியை போல 10 மடங்கு ஆட்சி பீடமுள்ள ஒரு சுவர்க்கம் வழங்கப்படும். இந்த உலகத்தை போல 10 மடங்கு விசாலமான சுவர்க்கம் வழங்கப்படும் என்று அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொன்மொழிகள் நாங்கள் கிதாபுகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஆக கடைசி அந்தஸ்துள்ள இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அதிக மாறு செய்து அதற்காக தண்டனை அனுபவித்து நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு சுவர்க்கத்திற்கு அனுப்பப்படக்கூடிய ஒரு மூமியினுடைய சுவர்க்கம் இந்த உலகத்தை போல, இந்த உலகத்தின் ஆட்சி படத்தை போல 10 மடங்கு என்றால் நபிமார்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், சித்திகீன்களை 4 கூட்டத்தாரை அல்லாஹு தஆலா சொல்கிறானே குர்ஆனில், உயர்ந்த கூட்டத்தார்கள் என்று, அவர்களுடைய சுவர்க்கம் எப்படி இருக்கும்? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பாவங்களை தவிர்ந்து கொள்வதன் நோக்கம் நாங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதுதான். ரமலான் மாதம் பெறுகிறது,
அல்லாஹு தாலா எல்லா காலத்தையும் சமமாக்காமல் இப்படியான இடைக்கிடையே எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, அவனின் பக்கம் நெருங்கக்கூடிய, அவனுடைய மன்னிப்பை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அவகாசங்களையும் தருகின்றான். இது அல்லாஹ் தாலாவுடைய ஆகப்பெரிய அருளாகும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எல்லா காலங்களையும் சமமாக்கி அல்லாஹு தாலா எங்களை நெடிய கயிற்றிலே விட்டுவிட்டால், நாங்கள் எங்களுடைய பாவங்களிலே அத்துமீறல்களிலே நாங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தால், திடீரென எங்கள் மரணம் வந்து விட்டால் எங்களுடைய நிலை என்னாகும்? அதனால் அர்ஹமுர் ராஹிமீன் எங்களை சிந்திப்பதற்காக, அடியானே நீ வளமையாக பாவம் செய்கிறாய், இந்த மாதங்கள பாவம் செய்யாத, சிந்திக்க தூண்டுகின்றான் இப்படியான இறைவசனங்கள் மூலமாக. எனவே இந்த ரஜப் மாதத்தில் நாங்கள் ரமலானை எதிர்கொள்ளவிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் ஃபலா தல்லிமு ஃபீஹி அன்ஃபுஸக்கும், இந்த வசனத்தை அமல்படுத்துவது. இந்த மாதத்தில் நாங்கள் பாவத்தை எப்படி தவிர்த்து கொள்வது? என்னுடைய ரப்புக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன? என்னுடைய ரப்புக்கும் எனக்கும் உள்ள வழிபாடுகளில் உள்ள குறைபாடுகள் என்ன? என்னுடைய உள்ளம் என்னுடைய ரப்பை எந்த அளவு துதிக்கிறது? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எந்த அளவு என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது? சிந்திக்க வேண்டும். என்னுடைய உள்ளம் ஆகிரத்தை ஆசைப்படுகிறதா? இந்த துனியாவை ஆசைப்படுகிறதா? என்னுடைய சாய், என்னுடைய முயற்சி எப்படி இருக்கிறது இந்த உலகத்திலே? என்னுடைய கடந்த காலம் இதுவரைக்கும் எப்படி கழிந்திருக்கிறது? என் தொழுகை, என் நோன்பு, என் ஹஜ், என் முஆமலாத், என் தொழில், என் வியாபாரம், என் குடும்ப வாழ்வு, என் மனைவி, தாய், தந்தையுடன், பிள்ளைகளுடன் நடக்கின்ற உறவு முறை மார்க்கத்துடைய வரையறைக்குள் உள்ளடங்கப்பட்டதா? நான் ஒரு நல்ல மோமீனாக, முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லது கரெக்ஷன் செய்ய வேண்டிய, திருத்த வேண்டிய, திருந்த வேண்டிய நிறைய அம்சங்கள் என் வாழ்வில் இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து தனித்திருந்து நாங்கள் சீர்திருத்த வேண்டிய காலப்பகுதி தான் இந்த ரஜபுடைய காலப்பகுதி. இல்லை என்றால், என் வளமையான வாழ்வு தொடர்ந்தால், திடீரென்று மரணம் வந்தால் மாட்டிக்கொள்வோம். சகோதரர்களே, ஒரு சரித்திரத்தை சொல்கிறேன். இந்த வசனங்களின் முக்கியத்துவத்தை சஃபத்து சஃப்வா என்ற கிதாபிலே அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா இந்த சரித்திரத்தை பதிவு செய்திருப்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு அரசர், மிகவும் செழிப்பான ஆட்சியுடைய ஒரு அரசர். அவருக்கு ஒரே ஒரு மகள், இரக்கமான மகள். ஜுமாவுடைய நேரத்தின் சுருக்கத்தை கருதி இந்த சரித்திரத்தை சுருக்கமாக சொல்கிறேன். தன்னுடைய மகளுக்கு, ஒரே ஒரு மகளுக்கு இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா வசதியான ஆடம்பரமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார். எந்த குறையும் அல்ல. ஆடம்பரமான வாழ்வை அந்த இளவரசி வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த அரசருடைய மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு ஆபிதுடைய வீடு, வணக்கசாலியுடைய வீடு. அவர் இரவு நேரத்திலே குர்ஆன் ஓதினார். அவர் ஓதிய குர்ஆன் இந்த இளவரசியுடைய காதிலே விழுந்தது. என்ன வசனம் ஓதினார்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. மூமின்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தின் நெறிபொருள் கற்களும் மனிதர்களும், மனிதர்களும் கற்களும். அல்லாஹு தஆலா முதலாவது மனிதர்களை சொல்கிறான். வகூதுண்டா அதனுடைய ஃபியூல், அதனுடைய எரிபொருள். நரகத்தை அல்லாஹு தஆலா பத்த வைப்பது அன்னாசு வல் ஹிஜாரா. குர்ஆனுடைய வசனம். மனிதர்களையும் கற்களையும் போட்டு நாங்கள் நரகத்தை எரிப்போம். நரகத்தை பற்றி குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸ்கள் ஏராளமாக வருகிறது. கியாமத்துடைய நாளில் நரகம் கொண்டு வரப்படும். 70,000 கடிவாளங்கள் இடப்பட்டு மலக்குமார்கள் அதை இழுத்து கொண்டு வருவார்கள். 70,000 கடிவாளங்கள் நரகத்துக்கு இடப்பட்டிருக்கும். ஒரு கைதியை பிடிக்கிறது ஒரு மார்ச்ல தான். ஒரு குதிரை இந்த உலகத்தில் மிக பவர்ஃபுல் அனிமல், ஒரு மிருகம், இதை கட்டுப்படுத்துவது ஒரு கடிவாளத்தில் தான். நரகத்தை 70,000 கடிவாளங்கள் இடப்பட்டு மலக்குமார்கள் கட்டுப்படுத்துவார்கள். நரகம் அல்லாஹ்வுடன் பேசும். அல்லாஹு தஆலா நரகத்துடன் பேசுவான். குர்ஆனுடைய வசனங்கள் சொல்கிறது. ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் பிடித்துக் கொண்டிருப்பார்கள். 70,000 கடிவாளம் இடப்பட்டிருக்கும். 70,000 கடிவாளத்தின் ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் பிடித்த வண்ணம் நரகத்தை கொண்டு வரப்படும். நரகத்துக்கு கோபம் பெறும். சூரா தபாரக்கல்லதியை ஒவ்வொரு இரவிலும் ஓதாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க மாட்டார்கள். அதன் அர்த்தத்தை படித்து பார்ப்போம். தகாது தமையஸு மினல் கைல், எங்களுக்கு தெரிந்த வசனம். தகாது தமையஸு மினல் கைல். கைல் என்றால் கோபம். நரகம் கோபம் மிகுதியால்
மலக்குமார்களுடைய கையில் இருக்கின்ற கடிவாளங்களை அத்துக்கொண்டு பிச்சுக்கொண்டு அது தமையசு அவர்களுடைய பிடியிலிருந்து கலர்வதற்கு தூங்கிவிடும். அல்லாஹு தஆலா நரகத்தின் கோபத்தை சூரா தபாரக்கல்லதி ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய சூறாவிலே சொல்கிறான் என்றால் நரகத்தை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக. தகாது தமையசு மினல் கைல். இப்ப நரகத்தை பற்றிய இந்த வசனத்தை அந்த இளவரசியுடைய காதில் விழுந்தவுடன், நரகத்தில் நெருப்பு மூட்டப்படுமா, அதிலே மனிதர்களையும் கற்களையும் போட்டு அல்லாஹு தஆலா எரிப்பானா? இந்த மெசேஜ், இந்த செய்தி, இந்த வசனம் இதற்கு முன்னால அந்த அரசர் தன் பிள்ளைக்கு தெரியப்படுத்தல. எல்லாம் கொடுத்திருந்தார், உலகத்தில் எல்லா ஆடம்பரமான வசதிகளையும் செய்து கொடுத்தார். ஆனால் ஆகிரத்தை பத்தி சொல்லி கொடுக்கல, சொர்க்கத்தை பத்தி படிச்சு கொடுக்கல, நரகத்தை பத்தி படிச்சு கொடுக்கல. இந்த வசனம் விழுந்தவுடன் அந்த பெண்மணி தன்னுடைய அறையில் இருந்து வெளியேறுவதற்கு முயற்சிக்கின்றார். அவருடைய பணியாட்கள் அவரை விடவில்லை, கோபப்படுகின்றார். தன்னுடைய சட்டையின் பையில் கையை இட்டு தன்னுடைய சட்டையை கிழிக்கின்றார் கோபத்தில். அடுத்த நாள் காலை அரசரிடம் சொல்லப்படுகிறது, உங்களுடைய மகள் இப்படி நடந்து கொண்டார், இப்படி குர்ஆன் ஓதப்பட்டது. பக்கத்து வீட்டு அந்த வணக்கசாலி, உங்களோட மகள் கோபப்பட்டார், அந்த வசனத்தை கேட்டு வெளியேறுவதற்கு முயற்சி செய்தார். அரசர் ஓடி வந்தார். யா ஹபீபத்தி, என் அன்பு மகளே, உங்களுக்கு நேற்று இரவு என்ன நடந்தது? முதலாவது கேள்வி கேட்டா, வாப்பா, இன்னலில் ஹல்லில்லாஹி தாருன், அல்லாவுக்கு ஒரு வீடு இருக்கிறதா, ஒரு ஒதுங்கும் தளம் இருக்கிறதா, ஃபீஹா நாருன், அதிலே நெருப்பு மூட்டப்படுமா, வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அதிலே மனிதர்களையும் கற்களையும் போட்டு எரிக்கப்படுமா? வாப்பாக்கு தெரியும். வாப்பா சொன்னார், நஅம், இருக்கிறது மகளே, அதுதான் நரகம். அல்லாஹு தஆலா பாவிகளையும் கற்களையும் போட்டு நரகத்தை எரிப்பான். அந்த பெண்மணி கேட்ட முதலாவது கேள்வி என்னவென்று தெரியுமா? வாப்பா கிட்ட, வமா யம்னஉக யா அபதி அன் துக்பிரனி, எனக்கு நீங்க எல்லாம் தந்திருக்கிறீங்க, இளவரசியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நரகத்தில் மனிதர்களையும் கற்களையும் போட்டு எரிக்கப்படும் என்ற வசனத்தை இதுவரை காலத்திலே நீங்க எனக்கு சொல்லாமல் இருப்பதற்கு எது தடையாக இருந்தது? ஏன் நீங்க சொல்லல? நரகத்தை பத்தி ஏன் சொல்லல? நான் அதை பயப்படுகிறேன். அடுத்ததாக சொன்னால் அந்த இளவரசி, என் அருமை தந்தையே, நான் நல்ல சாப்பாடுகளை சாப்பிட மாட்டேன். வலா நிம்து அலா லீயினின் லையினின், நான் மிருதுவான படுக்கையிலும் படுக்க மாட்டேன். இதுக்கு பிறகு இந்த ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஹத்தா அலம, எதுவரைக்கும்? நான் மௌத்தானதற்கு பின்னால் சுவர்க்கத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனா என்று தெரியாமல் இந்த ஆடம்பர வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று நரகத்தை பயந்து கொண்டான். அல்லாஹு தஆலா அந்த இளவரசிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான், ஒரு நல்ல மனிதர் மூலமாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நரகத்தை சொல்வதற்கு, நரகத்தின் தண்டனைகளை பற்றி சொல்வதற்கு, நரகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்ற இந்த விடயங்களை சொல்வதற்கு நாங்கள் தவறி வீடு வாசல் கட்டுவதிலும், எல்லா விதமான படிப்புகளை படித்துக் கொடுப்பதிலும், ருசியாக சாப்பாடு கொடுப்பதிலும், அழகாக ஆடைகளை, விலையுயர்ந்த ஆடைகளை வாங்கி கொடுப்பதிலும், இந்த முஸ்தக்பிலில் காதிம், இந்த உலகத்தில் எஞ்சி இருக்கிற காலத்தை அழகுபடுத்துறதுக்கு நாங்க எங்களோட கூடிய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற நிலைமையில் என் மகளுக்கு, என் மகனுக்கு, என் மனைவிக்கு மரணம் வந்து நாளை மறுமையிலே எங்களை பிடித்து, அன்பு தந்தையே, நீங்க ஏன் எனக்கு நரகத்தை சேர்த்து சொல்லித் தரல, ஏன் ஹிசாபை சொல்லித் தரல, ஏன் கபரை சொல்லித் தரல, என் வாழ்க்கையிலே ஹராம் ஹலால சொல்லித் தரல, ஏன் இந்த இஸ்லாத்தை சரியாக எனக்கு படித்து தரவில்லை என்று எமக்கு கீழே இருக்கின்ற எங்களுடைய குடும்பஸ்தர்கள் எங்களிடத்திலே கேள்வி தொடுத்தால் அதனுடைய பதில் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் எல்லோரும் ஓடுவார்கள் என்பதை சூரா அபஸ சொல்கிறது. எங்களுக்கு தெரியும். சகோதரனை கண்டு ஓடுவார்கள், மனைவி ஓடுவா, சகோதரன் ஓடுவாங்க, வாப்பா பிள்ளையை கண்டு ஓடுவார். உலகத்தில் மிக நெருக்கமானவர்கள்
இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்று ஓடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில் நானும் நீங்களும் எடுக்க வேண்டிய வைராக்கியம், எங்களோட பாவத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கு நாங்க நேரம் கொடுக்கணும், அதற்காக அமரணும், இந்த உலகத்தின் சோழிகளிலிருந்து நாங்கள் ஓய்வு பெறணும். இப்படியான மாதங்கள் என்பால் எங்களோட வாழ்வை பற்றி நாங்கள் சிந்திக்கணும். எங்களோட பிள்ளைகளை, மனைவியை, தாயை, தகப்பனை எங்களுடைய கையில் பிடித்து அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற வழியிலே நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இதைத்தான் எங்களுடைய முழு சஹாபாக்களும், அவர்களை துயர்ந்து வந்த எல்லா மனிதர்களும், நல்லவர்களும், சாலிஹீன்களும் இந்த உலகத்தில் செஞ்சாங்க. ஒரே ஒரு சரித்திரத்தை சொல்கிறேன். எங்களுக்கு தெரியும், 5வது ஹலீஃபா என்று வர்ணிக்கப்படக்கூடிய உமர் இப்னுல் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாரிசை சேர்ந்தவர்கள் 5வது ஹலீஃபா. குறுகிய காலம் ஆட்சி செய்தார். மிக நேர்த்தியான நேர்மையான ஆட்சி. அவருடைய குடும்ப வாழ்வே ஒவ்வொரு முஸ்லிமும் படிக்க வேண்டிய உலக பற்றற்ற வாழ்வு. திருமணம் முடித்த போது மனைவிக்கு சொன்ன, மனைவி மிக பெரும் சீமாட்டி செல்வ செழிப்புள்ள பெண்மணி. இந்த உமர் இப்னுல் அப்துல் அசீஸ் உங்களுக்கு கணவராக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சகல சுகங்களை நீங்கள் துறக்க வேண்டும், உங்களுடைய நகை நட்டுகளை, உங்களுடைய ஆபரணங்களை பைத்துல் மாலுக்கு கொடுக்க வேண்டும். விரும்பினால் மனைவியாக இருங்கள், இல்லை என்றால் பிரிந்து சென்று விடுங்கள் என்றார். படித்து பாருங்கள், தமிழிலே நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது. எப்படி இந்த உலக பற்றற்று இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஒரு நாள் பல கிதாபுகளிலே இந்த சரித்திரத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் கூகுளிலே தேடினாலும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மகனுடன் பிறநாளுடைய தினத்திலே மகள் என்றும் எழுதியிருக்கிறார்கள். நடந்த சம்பவம் என்று நீங்கள் சர்ச் பண்ணினாலும் அதிலேயே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். தெரிந்த மொழியில் சர்ச் பண்ணிக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, பிறநாளுடைய தினம், ஹலீஃபாவுடைய வீடு, யார்? நாட்டுடைய அரசர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதியுடைய வீட்டில் நடக்கின்ற செய்தி. சாதாரண தினம் அல்ல, பிறநாளுடைய தினம். எல்லா சிறுவர்களும் சிறார்களும் புத்தாடை உடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹலீஃபாவுடைய மகள், கடைசி மகள், செல்ல குழந்தை பாலியா இத்து போன உடுப்பை, பழைய உடுப்பை உடுத்துக்கொண்டு வெளியே சென்று பார்க்கிறார். தன்னுடைய அண்டை வீட்டு எல்லா பிள்ளைகளும் புத்தாடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைக்கு கவலை வருகிறது. ஓடி வந்து வாப்பா கிட்ட கேட்கிறா, என் அருமை தந்தையே, எனக்கு புதிய ஆடை வாங்கித்தாங்கோ, பிறநாளைக்கு புதிய உடுப்பு வாங்கித்தாங்க. இப்ப ஹலீஃபாக்கு உள்ளம் கவலைப்படுகிறது. தன் ஆட்சிக்கு கீழே இருக்கிற சாதாரண குழந்தைகளும் புத்தாடை உடுக்கும் போது என்னுடைய பிள்ளை அழுத அழுகை அவருக்கு கவலை வந்து தன்னுடைய கணக்காளரிடத்துல போய் கேட்கிறாரு, வீட்டுல உடுப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு எந்த பணமும் இல்லை. பிறநாளுடைய தினம் எங்கட ஊர்ல, எங்கட பிரதேசங்கள்ல சாதாரண ஏழையுடைய வீட்டுலையும் பிறநாளண்டா ருசியாக சமைப்போம். ஆடை உடுக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லாம பழைய ஆடைகளை உடுத்த ஏழைகளையும் கண்டுகொள்ள முடியாத காலம். சகோதரர்களே, இப்ப இவருக்கு மகள் அன்பு மிகைத்து போய் கேட்டாரு, எதிர் வருகின்ற மாதத்துடைய சம்பளத்தை, வருகின்ற மாசத்திர சம்பளத்தை கொஞ்சம் முற்படுத்தி கொடுக்க முடியுமா ஹலீஃபாவுக்கு? கணக்காளர், தனக்கு கீழ் உள்ளவர், ஒரு ஆலோசனை சொன்னார். தர முடியும், ஆனால் ஒரு நிபந்தனையின் படி. ஒரு நிபந்தனை. கலீஃபா அவர்களே, என்ன நிபந்தனை? வருகின்ற மாதத்தின் சம்பளத்தை கேட்கிறீர்கள், வருகின்ற மாதம் நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள் என்ற உத்தரவாதத்தை எனக்கு எழுதி தாருங்கள், உங்களுக்கு நான் சம்பளத்தை தருகிறேன் என்றார். கலீஃபாக்கு சரியான கவலை. தனக்கு கீழே கணக்காளராக வச்சிருக்கிறவருடைய இறையச்சத்தை பாருங்க, இறையச்சத்தை பாருங்க. தன்னுடைய அதிகாரி ஜனாதிபதி உதவி கேட்டும் கொடுக்க முடியும். ஆகிரத்தை ஞாபகப்படுத்துகின்றார் என்றால், மரணத்தை ஞாபகப்படுத்துகின்றார் என்றால், ஹலீஃபா நீங்க அடுத்த நிமிடமும் மரணிக்கலாம், சம்பளத்தை எடுத்துவிட்டு மரணித்தால் நீங்கள் கடனாளியாக மௌத்தாகி விடுவள் என்ற அந்த மறைமுகமான செய்தியை ஞாபகப்படுத்துகின்றார் என்றார். அவருடைய ஆட்சி எவ்வளவு சுதந்திரமாக, அவருக்கு கீழே இருக்கின்ற பணியால் எவ்வளவு மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கிறார் என்பதை உலமாக்கள் சொல்ல. கலீஃபாவுக்கு கவலை. வீட்டை போய் இருந்தாரு கவலையோட.
பிள்ளைகள் வாப்பாட இறக்கத்துல வந்து கேட்டாங்க, அருமை தந்தையே, பெருநாளுடைய தினம் ஏன் கவலையாக இருக்குது? இல்லை மகள், உங்களுக்கு உடுப்பு வாங்கி தாரத்துக்கு வாப்பா கிட்ட வசதி இல்லை, பணம் இல்லை கையில. நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் நாம் எல்லோரும் சொர்க்கம் போகலாம். இதான் வார்த்தை. நீங்க பொறுமையை கடைபிடித்தால் நாம் எல்லோரும் சொர்க்கம் போகலாம். நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கவில்லை என்றால் உங்களோட வாப்பா நரகத்துக்கு பெய்திருவார். சுப்ஹானல்லாஹ். இந்த தர்பியா எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க உருவாக்கணும். வாப்பாட நிலைமைய பிள்ளைகள் விளங்கி பொறுமையோட வாழ்கின்ற ஒரு ஈமானிய குடும்பத்தை உருவாக்குவதுதான் இந்த உலக வாழ்வின் நோக்கம். உங்களோட வாப்பா நரகத்துக்கு பெய்திருவார். ஏன்? கடனாளியாக மௌத்தானா. ஷஹீத் என்றாலும் கடன் மன்னிக்கப்படாது என்ற சஹீஹான ஹதீஸ்ல வருது. பிள்ளைகள் என்ன சொன்னாங்க? அடம் பிடித்தார்களா? வாப்பா பொறுமையாக இருக்கின்றோம். புத்தாடை இல்லாமல் பிறநாளை கழித்தார்கள். உலமாக்கள் எழுதி இருக்கிறார்கள், ஹலீஃபா இப்படியான முக்கியமான தினத்துல பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அந்த பிள்ளைகள் அந்த வாப்பாவுக்கு வழிபடுகின்றார்கள் என்றால் எப்படி பிள்ளை வளர்த்திருந்தார்? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான குடும்ப வாழ்வை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய மூதாதையர்கள், சஹாபாக்கள், அவர்களின் வழித்தோன்றல்கள் நல்ல செய்திகளை எங்களுக்கு முன்மாதிரியாக விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே ரஜப் மாதம் சாதாரணமான மாதம் அல்ல. நாங்கள் சிந்திப்போம். எங்களுடைய மனைவி மக்கள் எல்லோரையும் அமர வைத்து எங்களுடைய வாழ்வை எங்களுடைய வருமானத்திற்கு ஏற்றாற்போல் அமைத்துக் கொள்வோம். ஹராம் ஹலாலை பயந்து கொள்வோம். எம் சம்பாத்தியத்தை ஹலாலாக்குவோம். வாழ்வில் செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடுவோம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், புகாரி முஸ்லிம்லே வருகிறது, அடிவானத்துக்கு இறங்கி வந்து எங்களுடைய தேவையை நிறைவேற்ற அல்லாஹ் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறான். யாராவது நீங்க கேளுங்க தாரேன் என்று கூவிக்கொண்டிருப்பார்களா? ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் அடிவானத்துக்கு வந்து என்னிடத்திலே கேளுங்கள், உங்களுக்கு தருகிறேன். என்னிடத்திலே துவா கேளுங்கள், உங்களோட துவாவை ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய என்னிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், உங்களுக்கு மன்னிப்பு தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா இந்த 3 விடயங்களையும் குல்ல யௌமின், இரவின் கடைசி பகுதியில் தஹஜ்ஜத்துடைய சஹருடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா அழைத்து கொண்டே இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், அதே போல இன்னும் பல கிரந்தங்களிலே கிதாபுகளிலே வந்து கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, ரஜப் மாதத்தில் இருக்கிறோம். நானும் நீங்களும் சற்று சிந்திப்போம். என் வாழ்வில் என்ன மிஸ்டேக் நடந்திருக்கிறது? என் வாழ்க்கை என்ன பாவத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது? இதை நான் நிறுத்த வேண்டும், சற்று அமர வேண்டும். ஜுமாவுடைய தொழுகை சிறந்த நாள் யௌமுல் ஜுமா. இதிலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். எப்படி லைலத்துல் கத்ருடைய நாளை அல்லாஹ் இரவை மறைத்து வைத்திருக்கின்றானோ, அப்படி ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நேரத்தை மறைத்து வைத்திருக்கிறான். ஜும்மாவுடைய தினம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளிலும் வணக்கங்களிலும் கழிக்கப்பட வேண்டிய நாள். இன்றைய சிறப்பான நாளில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால் 5 நிமிடம் அழுது அல்லாஹ்விடத்திலே நானும் நீங்களும் அழ வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையின் திசை என்ன? இந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் சிந்திக்கணும். வாழ்க்கையில நாங்கள் செஞ்ச பாவங்களை பட்டியலிட வேண்டும். சிந்தித்து விட்டு பயானை கேட்டு விட்டு விடுவதல்ல, பட்டியலிட வேண்டும். பேனாவை எடுத்து எழுத வேண்டும். என் வாழ்வில் இறைவனுக்கு மாத்தமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது எழுத வேண்டும். அதுக்குரிய தீர்வு என்ன? இதிலிருந்து எப்படி நான் விமோசனம் பெறலாம்? இதற்குரிய தௌபாவுக்குரிய வழிமுறை என்ன? எனக்கும் ரப்புக்கும் இடைப்பட்ட பாவமா? பயப்பட தேவையில் அல்லாஹ் சொல்கிறான், மன்னிப்பு கேளுங்கள், தௌபா செய்யுங்கள், மன்னிக்கின்றேன். எனக்கும் அடியானுக்கும் ஏனைய படைப்பினங்களுக்கும் இடைப்பட்ட விடயமா? அவர்களிடத்திலே விமோசனம் பெறுங்கள், அவர்களிடத்திலே மன்னிப்பு கோருங்கள், கொடுக்க வேண்டியதை கொடுங்கள், கொடுப்பதற்கு இல்லை என்றால் போய் விரிவாக பேசுங்கள், அவகாசம் கேளுங்கள். அநியாயம் செய்தால் அநியாயத்துக்கு மன்னிப்பு கேளுங்கள். இப்போது அல்லாஹ்விடத்திலே அழுதால் நாங்கள் பரிசுத்தமானவர்களாக ஆகலாம். இருக்கின்ற வாழ்வின் எஞ்சிய காலத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிக்கலாம். அல்லாஹு தஆலா இந்த 4 மாதங்களிலே பாவத்திற்கு பன்மடங்கு தண்டனை கொடுக்கின்றான். நாங்கள் சிந்திக்கலாம், ரமலானுடைய மாதம் இந்த 4 மாதங்களிலே எவ்வளவு மகத்தான மாதம் சேர்க்கப்படவில்லையே. சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் அல்லாஹ் தண்டிக்கின்ற மாதம் அல்ல, அது நரகத்தின் வாயில் மூடப்படுகின்ற மாதம். அது அல்லாஹ் அருளை இறக்குகின்ற மாதம். அது நரகத்துடைய ரஹ்மத்துடைய நரகத்துடைய வாயில்களை அல்லாஹ் மூடி சொர்க்கத்தின் வாயில்களை திறந்து அடியார்களை தன்னின் பக்கம் தன்னுடைய விசாலமான மக்ஃபிரத்தை வழங்குகின்ற மாதம்.
அப்படியான மாதத்தில் நானும் நீங்களும் உயிரோட இருக்கணும். அல்லாஹ் எங்கட ஹயாத்தை போடணும். அதுக்காக துவா செய்யுங்க. ரமலானை அடைவதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகம் துவா கேளுங்கள். ரமலான் எல்லாவுடைய மன்னிப்பையும் அருளையும் நரக விடுதலையும் பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே இந்த உலக வாழ்வு இதில் இருப்பது அல் முஸ்தக்பல் அல் காதிம், சொற்பகால எதிர்காலம், எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய அல் முஸ்தக்பில் அத்தாயிம், நிரந்தரமான ஒரு எதிர்காலத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். இருக்கின்ற காலத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நானும் நீங்களும் கழிப்பதில் முயற்சி செய்வோம். அதற்காக நேரம் ஒதுக்குவோம். அல்லாஹ்விடத்திலே அழுவோம் என்று அழுவோம். எம் குடும்பங்களை அதற்காக நெறிப்படுத்துவோம், வழிப்படுத்துவோம், நல்ல உபதேசங்களிலே ஈடுபடுத்துவோம். அல்லாஹ்வை கூடிய வழிகளை தெரிவு செய்வோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக, எங்களுடைய வாழ்வு எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் முழு உம்மத்துக்கும் முன்மாதிரியான வாழ்வாக, முத்தகீன்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த வாழ்வாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா தல் ஜலாலி வல் இக்ராம், எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. என் பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் சகோதர சகோதரிகள் மறை மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நீ சங்கைப்படுத்திய அம்சங்களை சங்கைப்படுத்தியவர்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக. உன்னுடைய அருளை சுமந்த கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக. நாளை மறுமையிலே நபிமார்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்களுடன் வீற்றிருக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய மௌத்தை சிறப்பாக்குவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله علي ذات عظيم الصفات سمي السمات كبير الشأن جليل القدر رفيع الذكر مطاع الأمر جليل البرهان. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن نبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما. أما بعد فيا أيها الناس اتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بسنة فإن سنة تهدي إلى الطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياك والبدع فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها. فاتقوا الله وتوكلوا عليه فإنه يحب المتوكلين. وادعوه فإن ربكم مجيب الداعين. واستغفروه يمددكم بأموال وبنين. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم. وقال تعالى: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا أيها الناس اتقوا الله فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور المحدثاتها
اللهم ارض عن الخلفاء المهديين امير المؤمنين سيدنا ابي بكر الصديق، وامير المؤمنين سيدنا عمر بن الخطاب، وامير المؤمنين سيدنا عثمان بن عفان، وامير المؤمنين سيدنا علي بن ابي طالب، وسيد شباب اهل الجنه الحسن والحسين، وسيدة نساء اهل الجنه فاطمه الزهراء، واسد الله واسد رسوله وحمزه والعباس، وسائر الصحابه رضي الله تعالى عنهم اجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات للأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم اصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا. ربنا لا تجعلنا فتنة الذين كفروا واغفر لنا إنك أنت غفور رحيم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم ويهديكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.